கனிம நிலத்திற்கான கூடுதல் வரி விதிப்பை ரத்து செய்ய கோரி கிரஷர் உரிமையாளர்கள், ஊழியர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் தமிழக அரசிற்கு கவனஈர்ப்பு போராட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கோனேரிப்பள்ளி என்னும் இடத்தில் கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கனிம நிலத்திற்கான கூடுதல் வரி விதிப்பை ரத்து செய்ய கோரி கிரஷர் உரிமையாளர்கள், லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் காலவரையற்ற கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இம்மாதம் 4ஆம் தேதி முதல் வெட்டி எடுக்கப்படும் கனிமங்களுக்கு விதிக்கப்பட்டு வரும் வரியுடன் சேர்த்து கூடுதலாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படும் நிலத்திற்கான வரியாக டன் ஒன்றுக்கு 90 ரூபாய் விகிதம் செலுத்த வேண்டும் என்ற புதிய விதி அமலுக்கு வந்துள்ளது. இதனை ரத்து செய்ய வேண்டும் என கோரி கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் கடந்த 16ஆம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக இன்று காலை 10 மணி அளவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கோனேரிப்பள்ளியில் பந்தல் அமைத்து மாவட்டத்தில் உள்ள கிரஷர் உரிமையாளர்கள், ஊழியர்கள், லாரி ஓட்டுநர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கியூபிக் மீட்டருக்கு 2.75 ரூபாய் என்ற அடிப்படையில் 90 ரூபாய் விகிதம் தான் ஒன்றுக்கு 33.73 ரூபாய் மட்டுமே வரி விதிக்கப்பட வேண்டிய நிலையில் 60 ரூபாய் வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இம்மாதம் 4ஆம் தேதி முதல் மைனிங் லேண்ட் பேரிங் டெக்ஸ் எனப்படும் கனிமங்களை வெட்டி எடுக்கப்படும் நிலத்திற்கான வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக டன் ஒன்றுக்கு 30 ரூபாய் என்று இருந்த அளவை காட்டிலும் 180 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனை ஈடுகட்டும் இந்த நிலையில் இல்லாததால் கிரஷர் தொழிலை செய்ய முடியவில்லை. எனவே தற்பொழுது விதிக்கப்பட்டுள்ள லேண்ட் மைனிங் பேரிங் டாக்ஸ் எனப்படும் கனிம நில வரியான 90 ரூபாய் செலுத்த இயலாது. இந்த மாவட்டத்தில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த தொழிலை மட்டுமே நம்பி இருப்பதால் அவர்களுக்கும் வேலையிலுக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே நாட்டில் தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் விதிக்கப்படாத 90 ரூபாய் கூடுதல் வரியை அரசு உடனே ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வம்.